கர்த்தருடைய பத்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசிரியப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். பயப்படாதே, ஏதோ முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்தருளும், கிருபை தந்தருளும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. பயப்படாதே என்று ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறார். சீமோன் பேதுருக்கு பயம் வந்தது. உலகத்திலே மனுஷர்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்பார். இருளை பார்த்தாலே பயப்படுகிற ஆட்கள் உண்டு. தனிமையாய் படுப்பதற்கு பயப்படுகிற ஆட்கள் உண்டு. மரணத்தை கண்டு மரண பயம் உள்ளவர்களும் உண்டு. தங்களுக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும், ஒரு குறைவு இல்லாவிட்டாலும் தனக்கு ஏதும் வந்துவிடுமோ என்று நினைத்து பயப்படுகிற ஜனங்களும் உண்டு. ஆனால் தான் ஆண்டவர் இயேசு பயப்படாதே என்பதை, அந்த வார்த்தையை, இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய, விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய, நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இந்த வார்த்தையை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொன்ன ஒரு பாவியை பார்த்து சொல்லுகிறார். ஒரு நல்லவனை குறித்து அல்லது நன்மை தேர்வனை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுரு சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பாவியான மனுஷன், ஆகவே நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னவனை பார்த்து சொல்றார் ஆண்டவர், பயப்படாதே என்கிறார். அவனுடைய அர்த்தம் என்ன? நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டே நீ இன்னும் இரு என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் அதை குறித்து அவர் சொல்லவில்லை. நீ செய்த பாவங்களை இன்னும் செய்து கொண்டு தைரியமாக நீர் பாவத்திலே வாழு என்று அவர் சொல்லவில்லை. உன் பாவத்தை மன்னித்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இரட்சகராக நான் ஒருவர் இருக்கிறேன். ஆவே உன் பாவத்தை நினைத்து நீ பயப்படாதே, உன்னை ரட்சிக்கும்படி நான் இருக்கிறேன். அதுதான் பயப்படாதே என்று சொன்னார். பயப்படாதே, ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் இருக்கிறேன். உனக்காக நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன், இரத்தம் சிந்திருக்கிறேன். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவர் என்னை ரட்சித்தார், உங்களை ரட்சிப்பார். என்னை விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார். என்னை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் பேதுருவிடத்தில் சொன்னார். ஒரு பாவியை பார்த்து தெய்வம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாது. சகை என்கிற மனிதனை பார்த்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பாவியான மனிதத்தில் இவர் தங்கும்படி போனார். உலகம் உங்களை பாவி என்று சொல்லலாம், உலகம் உங்களை துன்மார்க்கன் என்று சொல்லலாம், உலகம் உன்னை குடிகாரன் என்று சொல்லலாம், உலகம் உன்னை தீட்டுள்ளவன் என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவோ, பயப்படாதே, நீ யாராய் இருந்தாலும் உன்னை நான் ரட்சிக்க நான் உண்மை உள்ளவராக இருக்கேன், ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்ள நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன்.
உனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நீதிமான்கள் அல்ல என்றால் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே, தங்களை உயர்வாக நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்ல. எவன் ஒருவன் நான் ஒரு பாவி என்று நினைக்கிறானோ, தான் செய்த பாவத்திற்கு பரிகாரத்தை தேடுகிறானோ, அவனிலே தன்னை அவர் வெளிப்படுத்தி அவனை அந்த பாவத்தை மன்னித்து அவனை நீதிமான் என்கிற இடத்திற்கு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கொண்டு வருகிறார். இதுதான் ஆன்மீக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதங்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சி, மற்ற எல்லா படிப்பு, உயர்வு, அதிகாரம் எல்லாம் ஆட்சியர்களுக்கு மாற்றமாக இருக்க, நாட்சியர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மீக ஆசீர்வாதம், ரட்சண்யம், யார் ஒருவர் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்து இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார், அவர் உயிரோடு இருக்க யார் ஒருவர் விசுவாசித்தாலும் அவருடைய பயத்தை போக்கி ரட்சண்யம் என்னும் சந்தோஷத்தை அவர் தருகிறார். ரெண்டாவது, யார் பயப்படுகிறார்கள் என்றால் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் பயப்படுகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவருக்கு பின்பற்றி வந்த சீஷர்கள், அவரோடு கூட இருந்து உறங்கி உணவுண்டு இருந்த சீஷர்கள் ஒரு கடற்பயணம் போகும் பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு சூறாவளி காற்றினால், புயலினால் படகு அலக்கழிக்கப்பட்ட போது அவர்கள் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்தபடியால், தேவகுமாரனாகிய அவர் நம்மை போல மனித அவதாரம் எடுத்து மனுஷகுமாரனாக இருந்தபடியால் அவருக்கு நித்திரை வந்தபோது அவர் அந்த படகில் அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். புயல் வந்துட்டு அப்போ அந்த சீஷர்கள் பயந்து 38ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா என்றார். நாம் மடிந்து போயிடும் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, அவரும் படகில் தானே இருக்கிறார். நாங்கள் தங்களுக்குரியதை மட்டும் எடுக்கிறார்கள். ஆண்டவர் எழுந்து காரியங்களை அதட்டினார். ஏனென்றால் அதுக்கு அதிகாரம் உண்டு. அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் சிருஷ்டிகர். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? நான் தான் உங்க கூட இருக்கேன்னு, நான் உங்க கூட தானே இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தமது ஆவியானவரை அருளை செய்து என்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்போது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றால் அதிர்ப்பது எப்படி? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை தர மாட்டாரா? ஒரு திருமணம் முடித்து வைக்க மாட்டாரா? ஏன் ஒரு கடன் பிரச்சனை நீக்க மாட்டாரா? ஏன் உங்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி தர மாட்டாரா?
இந்த உலக காரியத்திற்காக ஒரு தேவைக்காக நீங்கள் ஏன் கலங்கி தவித்து பயந்து கொண்டே இருக்கிறீர்கள்? நான் என்னுடைய ஜீவனையே உங்களுக்கு தந்துட்டேன், என்னையே தந்துட்டேன். உங்களுக்காக என்னுடைய ஜீவனையே தந்த பின்பு மற்ற இந்த உலக காரியத்தை நான் உங்களுக்கு தராமல் இருப்பேன். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி சன்மார்க்கம் மேலும் துன்மார்க்கம் மழையை பெய்ய பண்ணுகிற பரந்த மனப்பான்மை உள்ள தயாள குணம் உள்ளவர். தம்மை நம்பாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக தானே இருக்கிறார். அப்படி என்னை விசுவாசிக்கிற இயேசுவாகி அவரை கர்த்தர் என்று விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையை தேவன் கிரியை செய்யாமல் எப்படி இருப்பார்? வியாதியை குணமாக்குவார். பாவத்தை மன்னித்தவர், சாபத்தை நீக்கினவர், வியாதியும் குணமாக்க வல்லவர். விடுதலை உண்டு. ஏன் விசுவாசம் இல்லாமல் போய் பயந்து கொண்டு இருக்கின்றாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். பயப்படாத, நீ பயப்படாதே. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேட மாபெரிய பலனும் ஆயிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பாவம் செய்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லவில்லை. தன்னை பின்பற்றி வந்த விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் வாழ்க்கையில் பயம் வந்த பொழுது பயப்படாதே என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ரட்சணியம் வரும்போது தான் ஒரு பாவி என்று நினைத்த பேதுருவை பயப்படாது என்றார். அதே சமயம் தன்னை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனை நடுவிலும் எதிர்ப்பின் நடுவிலும் அவளை கைவிடாமல் காக்கிற தெய்வம். அதான் ஒரு பக்தன் அழகாக பாடினார், கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடாத இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அடுத்ததாக பவுலை பார்த்து அப்போஸ்தலர் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன் மேல் கை போடுவதில்லை. இது மனுஷரால் உண்டாகக்கூடிய பயம். அது பாவத்தினால் உண்டான பயம், அதுக்கு ரட்சணியம், ரட்சகர் ரட்சிக்கிறார். ரெண்டாவது அவிசுவாசத்தினால் உண்டான பயம், அதை ஆண்டவர் அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்து தைரியப்படுத்தி முன்கடந்து போக வைக்கிறார். இப்பொழுது மனுஷரால் உண்டான பயம், ஊழியத்தின் பாதையிலே பவுலுக்கு அது வந்தது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நீ மௌனமாயிராதே, நீ பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்னை தொட முடியாது. யோசுவாவுக்கு சொன்னான், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை, ஏற்று கிறிஸ்து துணை செய்கிறவர், பயப்படாதே, திட நம்பிக்கையாயிரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னோடு இருந்து நடப்பிக்கும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அற்புதங்கள், அடையாளங்கள், பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான தேவ வல்லமை, பரிசுத்தாவின் பலன், அற்புத அடையாளங்களின் பலன் உடைய ஊழியத்திலே கடந்து வரும். நீ பயப்படாமல் பேசு, சுவிசேஷத்தை பேசு, வேற எதுவும் வேண்டாம். ஏற்று ஜீவிக்கிறார், அவரை வழி, அவரை சத்தியம், அவரை ஜீவன், அவரை உன் பாவத்துக்காய் மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறு வழி இல்லை என்பதை
தைரியமாக நீ சொல், நீ பயப்படாதே. ஒருவனும் உன் மேலே கை போடுவது இல்லை, ஒருவனும் தொடமா. உன்னை தொட என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிற, ஊழியம் செய்கிற, தேவனுக்கென்று வாழ விரும்பி முன்கடந்து போகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஊழியக்காரர்களையும் பார்த்து சொல்கிற காரியம், பயப்படாமல் நீ பேசு. நீ பயப்படால் ஒருவனும் கை போட மாட்டான். உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்கால் கட்டளை எடுக்கன்னு போவா ரூத்தை பார்த்து சொன்னது போல் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் மேலே ஒருத்தனை கை போட மாட்டான், ஒருத்தன் தொட மாட்டான். நீ தைரியமாக ஊழியம் செய், நீ தைரியமாக முன்கடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களை தைரியப்படுத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். பயப்படாதே என்று சொல்லி பாவியையும் விசுவாச குறை உள்ளவர்களையும், ஏன் மனித அவருடைய பயத்துக்கு இருக்கிறவர்களை திட நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர் ஆவியானவர் இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவீரார். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.